ஹலோ, பிரைஸ் லாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் வீட்டோட அவுட் சைடு. சுற்றி பசுமை நிறைந்த செடிகள், கொடிகள்லாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கு கண்டென்ட் என்னென்னா, அதாவது தேவனுடைய வார்த்தை என்னென்னா, அரண். தேவனுடைய அரண்னா ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் எப்படியெல்லாம் கொடுக்குறான்றது குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். பாருங்கள், இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் நம்மளை சுட்டெரிக்கும் இல்லையா? அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெயிலெல்லாம் பாதுகாக்கணுன்னா என்ன பண்ணலாம்? ஒன்று இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போடலாம், இல்லைன்னா ஒரு கொடை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நிழலான இடத்துல போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ வசதிகள் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் பாதுகாக்கிறது யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ வாங்க, நாம் நம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் எப்படியெல்லாம் கொடுக்குறார் என்பதை குறித்து பார்ப்போம். நம்ம அதுக்கு ஒரு நிலையான இடத்துக்கு தேடி போயிட்டு நாம் பேசலாம். வாங்க போகலாம். ஸோ நாம் இப்போது ஒரு நிலையான இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வெட்டிங் வராது, குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்குது இல்லையா? அதாவது அந்த வெப்பத்துலேருந்து, சூரிய வெப்பத்தில் நம்மளை பாதுகாத்து நாம் இங்கே நிழலில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகள், சோதனைகள் அல்லது விடுதலை பெற வேண்டும், விடுபட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு பாதுகாவலர் தேவை. அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அநேகர் நினைக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை பாதுகாப்பது பெற்றோர்கள், அல்லது பெற்றோர்கள் இல்லை என்றால் உடன் பிறந்தவர்கள், அவங்களும் இல்லை என்றால் யார் இருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லை கணவன், மனைவி, அவங்க பிள்ளைகள், அப்படி பரம்பரையாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உலகில் வந்தாலும் சென்றாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும், நம்மளை பாதுகாப்பது யாருன்னா நம்மை படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்மளை உருவாக்கினார் இல்லையா? உலகில் தோற்றுவிக்கப்பட்டார் இல்லையா? நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று ஒரு பிளானோடு நம்மளை படைத்தார். அதுபடி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் பிறக்கும்போது நம்ம எப்படி இருக்கோன்றது நமக்கே தெரியாது. எப்படி வளர்கிறோம், எங்கே படிப்போம், எங்கே இருப்போம், எங்கே வாழ்வோம், எங்கே மறைவோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். நம்மளை ஒரு பிளான் பண்ணி தான் நம்மளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். நீ இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பிளான் பண்ணி செய்கிறார். நாம் வந்து சில சமயங்களில் சாத்தானின் கிரையில் அகப்பட்டு கொண்டு நாம் வழி தவறி சென்று சில இன்னல்களை அனுபவித்து, அதன் பின்பு நாம் மனமாற்றம் அடைந்து, சிலர் மட்டும் தான் சொல்லுவேன், அனைவரும் சொல்ல முடியாது, சிலர் மனமாற்றம் அடைந்து தேவனுடைய வழியில் வந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வழியில் இல்லாமல் தவறான பாதையில் சென்று அவர்கள் சாத்தானின் பிடியில் இன்னுமே சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கார்கள் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். தேவனுக்கு கீழ்ப்படி நடப்பவர்கள் எல்லாமே ஒரு பாக்கியவான்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பு அரணாக தான் இருப்பார்கள். இன்றைய நாளில் கூட ஏற்கனவே சொன்னபடி தான் தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அரண் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அரண்னா ஒரு நம்ம இந்த போர் சக வச்சுருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய ரவுண்டாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு தடுப்பு, அதுதான் அரண். அந்த ஒரு சுவர், ஒரு வீட்டில் 4 சுவர் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதே போல் தான் நமக்கு தேவன் பாதுகாப்பு அரணமாக இருக்கார். எப்படி இந்த சூரியனிலிருந்து இந்த நிழல் நம்மளை பாதுகாத்து இருக்கிறதோ, சூரியனுக்கு ஒரு கொடை பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாவித ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார். அதுக்கு ஆதாரமாக வசனத்தை படிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பேலனுமாக இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பேலனுமாக இருக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நான் உனக்கு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறேன் என்று
இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்க, அரணும் கோட்டையும் மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கேன்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள், எல்லாவற்றுக்கும் ஒரே அர்த்தம் தான் உண்டு. அதுதான் பாதுகாப்பு. தேவன் நமக்கு பாதுகாப்பு, அரணும் கோட்டையும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏன் பிரச்சனைகள் வரப்போகிறது? அப்படி பிரச்சனைகள் யாருக்காவது வந்திருந்தால் அதற்கு காரணம் நாம் சரியான ஜெபம் செய்வதில்லை, சரியாக விசுவாசிப்பதில்லை, தேவன் வழியில் நடப்பதில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு பாருங்கள், நாம் இப்போது நல்லா இருக்கோம், நல்லா பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன? தேவனுடைய மகிமையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. நாம் இன்றைய நேரத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரோட கிருபையால் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதே நீங்கள் உட்காந்து சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, ஆசீர்வாதத்தோடு பார்த்துட்ருக்கீங்கன்னா தேவனுடைய கிருபையால் தான் அது நடக்குது, வேறு யாராலையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பிரச்சனைகள், இன்னல்கள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு சாட்சியை பார்த்தேன் ஒரு வீடியோ மூலமாக. அது என்னென்னா, ஒருத்தருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலர். கிட்னி ஃபெயிலர் ஆனால் என்ன நடக்கும்? டயாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. அது ஒரு மிஷினில் நம்ம ரத்தம் மொத்தமாக எடுத்து அந்த மிஷினில் க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்ப இன்னொரு நரம்பு வழியாக அந்த ரத்தத்தை ஏற்றுவாங்க. இந்த வழியாக எடுக்கப்பட்ட ரத்தம் அதை வந்து மிஷின் மூலமாக க்ளீன் பண்ணி இந்த வகையில் அதை மாற்றுவாங்க. ஏன்னா அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து க்ளீன் பண்ணி அப்படி ஏற்றினா மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். இப்படி வந்து செயற்கையாக மனிதன் படைத்த ஒரு விஷயம் தான் அது. டயாலிசிஸ் மிஷின் கண்டுபிடிச்சி அதை செய்திருக்கான். இதில் என்ன சொல்கிறேன், ஏன் சொல்ல வரேன்னா, பாருங்கள், அந்த டயாலிசிஸ் அந்த கிட்னி பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு 800 லிட்டர்ஸ் தண்ணி தான் குடிக்கணுமா. இது வந்து சயின்ஸ் சொல்லுது. 800 mlனால் 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 ml அப்படின்னா பார்த்துக்க, 1 லிட்டர் கூட கிடையாது, 800 ml தான். ஸோ அவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும்னா அதில் வந்து உங்களோட தண்ணியாக இருக்கலாம், உங்களோட சாப்பாடு, காஃபி, டீ, சாம்பார் எது இருந்தாலும் அதில் தான் அடங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கணுமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம குடிச்சோன்னா நம்மளுடைய உயிர் உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷனில் நிறைய பேர் வாழ்ந்து வருகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அந்த தண்ணியை கூட வாயில் வச்சுட்டு துப்பிடுவாங்களாம். ஏன்னா அதை எச்சில் பண்ணணும், அதை நாக்கு அந்த வாயில் அது ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக தண்ணியை வச்சுட்டு அதை குடித்தா நமக்கு மேற்கொண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஈரப்படுத்தி அதை துப்பிடுவாங்களாம். என்ன போல் ஈரமாக வச்சுட்டு தண்ணி தாக்கம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு தண்ணி தாக்கம் வரும். அதை நம்ம அதிகமாக நம்ம தண்ணி குடிப்போம் ஒரு நார்மல் பர்சன். அதே டயாலிசிஸ் பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க யோசித்து பாருங்கள். நம்ம 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிடுவோம், ஆனால் அவங்களால குடிக்க முடியுமா? ஸோ அதுக்காக தான் இப்படி தண்ணி வாயில் வச்சுட்டு அதை ஈரப்படுத்தி அதை துப்பிடுவாங்க. தேவைப்படும் போது தான் தண்ணி குடிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா ஒரு லிமிட் மேலே குடிக்கக்கூடாது இல்லையா, அதற்காக. ஸோ இவ்வளோ அனுபவங்கள், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் அநேகர் வாழ்ந்து வருகிறார்கள். அவற்றிற்கு மத்தியில் நம்மளை இம்மட்டுமாக ஒரு நார்மல் பீப்புளாக, அதாவது நம்மளை சுகத்தோடும் பலத்தோடையும் பாதுகாப்பவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நன்றி சொல்லணும். பாருங்கள், எப்போயோ விதமான கேன்சர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, எவ்வளோ பேஷண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறதால இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வரல, அதனால் நம்ம சந்தோஷமாக சமாதானம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிப்பவர்களாக எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மத்தியில் நம்மளே உயிரோடு வைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து வந்திருக்கார் இல்லையா, அது யாருன்னா நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நீங்கள் இது வரைக்கும் எங்களை பாதுகாத்த எடுத்த கிருபைக்காய் நன்றி, இனிமேல் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், அன்றைய தினத்தில் கூட மரித்த அந்த லாசருவை 3 நாட்கள் கழித்தும் உயிரோடு எழுப்பி பாதுகாத்தார். குஷ்டரோகியை குணமாக்கினார். பாவத்தில் விழுந்த கிடந்த இந்த மகளை பரிசுத்தமாக்கினார். உதிரப்போக்கிலும் பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண்மணியை சுத்தமாக்கினார். இன்றைக்கு அநேக மக்களுக்கு இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகள் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறார்.
எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வசனத்தின் மூலமாக, அவருடைய பசுத்த நாமத்தின் மூலமாக அநேக விடுதலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து, நீங்கள் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் வழியில் நீங்கள் நடக்கும் போதோ, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணமாக, கோட்டையுமாக ஆண்டவர் இருப்பது அதிக நிச்சயம். இதை நான் நிச்சயமாக சொல்வேன். எத்தனையோ நம்பிக்கைகள் கொடுக்கிறார்கள். இதை செய்தால் உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்லி எத்தனையோ மனித பிரகாரமாக, உலக பிரகாரமாக எத்தனையோ பேர்கள் ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் நாம் கொடுக்கின்ற ஒரு கேரண்டினா, இயேசுவின் மகிமை, அவருடைய பாதுகாப்பு 100% கோடி % கூட நீங்கள் அது நம்பிக்கையை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்ய நிற்கின்ற எல்லா வித காரியங்களும் நீங்கள் ஜெபத்திலும், துதியிலும், மகிமையிலும் நீங்கள் கேட்கும் போதோ ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். இது நிச்சயமான ஒன்று. வசனம் வருகிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கும்போதோ அவருடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும். அந்த மகிமை என்ன தெரியுங்களா? மகிமை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு, எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கு, பலத்தை கொடுத்துருக்கு. இன்னொரு சாட்சியை கூட இன்னொரு சாட்சியை நான் கேட்டேன். வெளிநாட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகிறது. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ண போகும்போது அவங்க அநேகர் வீட்டில் கார் தான் இருக்கும். எப்படி பைக்கெல்லாம் இருக்குதோ அதுமாதிரி அங்கே நிறைய பேருக்கு கார் தான் இருக்கும். காரில் தான் டெய்லி ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க. அப்படி சென்று வரும்போதோ அங்கேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வரும்போதோ இவங்க தனிமையில் வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு கார் நிற்குது. அந்த கார் மூவ் ஆகலை. நிற்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை அசையவில்லை, எந்த ரீப்ளேஸும் கொடுக்கல. அது இவங்க காருக்கு பக்கத்தில் இன்னொரு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அவங்கள மிரட்டுறான். இது எடு, நகை எடு, பணத்தை எடுன்னு சொல்லி மிரட்டி பிரச்சனையை உண்டாக்குறான். அந்த மகள் பயந்து போயிட்டு யாரையும் கூப்பிடல, அவள் விசுவாசித்த தேவனை கூப்பிடுறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறான். இயேசுப்பா என்னை காப்பாற்று, காப்பாற்று, யாரோ என்னை அட்டாக் பண்ண வராங்க, என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். கதவு திறக்கல, டோர்லாம் க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ண, லீவ் இட்னு சொல்லிட்டு அதை திருட சொல்கிறான். ஆனாலும் அதை திறக்காமல் ஜெபத்தில் பயத்தோடு ஜெபிக்கிறான். ஃபோன் பண்ண முடியல, பேச முடியல, எதுவும் நடக்கலை. ஆனால் ஜெபத்தில் தான் ஆண்டவரை கூப்பிடுறான். அப்படி கூடும்போதோ இன்னொருத்தன் எங்கேருந்தோ ஒருத்தன் வரான். வந்துட்டு விட்டுட்டு வா போகலாம், விட்டு வா போகலாம் சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். என்ன நடந்ததுன்னே தெரில. ஒரு செகண்டு ஒருத்தன் கொள்ளையடிக்க வரான் அல்லது கொலை பண்ண கூட வந்திருப்பான். ஆனால் அந்த நிமிஷத்தில் அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பெண்மணியை விட்டு கலந்து செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பிரச்சனையை உருவாக்கிட்டு அதை எதுவுமே செய்யாமல் அவங்க செல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? பாருங்கள், அந்த ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனில் கூட தேவனுடைய மகிமை இறங்கியது. யாருக்கு? அந்த கல்வர் இடத்துல. பாருங்கள், அந்த திருடனுக்கு கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடோ இல்லை கொலை பெண் நோக்கத்தோடு வந்திருப்பான். ஆனால் பின்வாங்கி சென்றான். காரணம், மகள் ஜெபிக்கின்ற ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை அந்த திருடன் மேல் இறங்கி அவர்கள் மனமாற்றம் அடைந்து அந்த பெண்ணை விட்டு சென்று விட்டார்கள், எதுவுமே செய்யாமல். எப்படிப்பட்ட மகிமை பார்த்தீங்களா? அதன் பின் அந்த மகள் வந்து வீட்டுக்கு சென்று யாரோட சொல்லும் போதோ அங்கே ஒருத்தர் சொல்கிறாராம், பெரும்பாலும் வந்து திருடங்க வந்தால் துப்பாக்கி கூட தான் வருவாங்களாம், ஷூட் பண்ணுவாங்களாம், எந்த கேள்வி கேட்காம ஷூட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அன்றைய தினத்தில் அவன் கத்தி தான் கொண்டு வந்திருக்கான். அது பெரிய லக்கு தான் இல்லையா? அவரில் துப்பாக்கி இருந்தாலும் ஷூட் பண்ணிட்டு பேசுறது கேட்காம எடுத்துகிட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் அந்த மகள் பாதுகாக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் நான் கேட்டேன். பாருங்கள், உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்வதும் நீங்கள் இருப்பதும் எல்லாமே தேவனுடைய கிருபையால் மட்டும்தான். அவரே உங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார். இப்படி சாட்சிகள் கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ நான் அந்த சாட்சியை கேட்கும்போது நான் நினச்சேன்,
ஸோ நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை ஆற்றி தேற்றி பாதுகாத்து சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி நம்மளை பாதுகாத்து வர்றாரு இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கூட எதற்குன்னா ஆண்டவருடைய சித்தம்னால தான். அவர் சித்தத்தில் தான் நம்ம இந்த நிமிஷம் கூட இப்படி இருக்கிறோம். அது நன்மையாக இருக்கலாம், சில சமயம் சோர்ந்து போயிருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுப்பது எல்லாமே நம்முடைய வருங்காலத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருந்து நம்மளை வழிநடத்துறதுக்காக தான், நம்ம வாழ்க்கையில் மாற்றுவதற்காக தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பாடுகளை நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த பாடுகள்லாம் சில நேரங்கள் தான். அந்த பாடுகள் ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறால். இப்போது கூட பாடுகள், துன்பங்கள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு அநேகம் வந்திருக்கலாம். எல்லாமே அனுபவித்தது எதற்காக என்றால், ஒரு நாள் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவதற்காகத்தான். பாடுகள் கொடுப்பது உங்களை ஆசீர்வதிப்பதற்குத்தான் வசனம் சொல்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் இப்படிப்பட்டகளை அனுமதிக்கிறார். நாம் அந்த நிமிஷத்தில் ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை ஆண்டவர் நம்மளை கண்காணிக்கிறார். நிறைய பேர் நினைக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார்னா ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய அருமையும் உங்களுக்கு தெரியுமா? கேட்டாரா நம்ம கொடுத்தா நம்ம ஆண்டவரையே மறந்துடுவோம். சில சமயங்கள் ஆண்டவர் சோதிப்பார், நம்மளை விசாரிப்பார். அப்போது நாம் யார் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வார். நன்மைகள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நன்மைகள் பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆண்டவரை மறந்துட்டா, அப்போது நான் அவருக்கு கொடுத்த கிருபை நன்மையும் வேஸ்ட் தானே. இன்றைக்கு அநேக மக்கள் ஜெபத்திலே எல்லாமே கேட்டு வாங்கிப்பாங்க. அதன் பிறகு ஆண்டவரை மறந்து ஜெபிக்க மாட்டார்கள், சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லா வித ஈவுகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்தணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நன்றி செலுத்தணும். எங்களை தாங்கி வேண்டிய கிருபைக்காக நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்லை, இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்தணும். பல்வேறு நோய்களிலிருந்து பிடியிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதப்படுத்தி இருக்கார் இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தணும். பாருங்கள், நம்ம இப்போ நம்ம கேட்டுப்பட்டுருவோம். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் உண்டு. நிறைய இடத்துல சண்டை நடக்குது. எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். எக்ஸாம்பிளாக சொன்னால் அந்த காசாவில் எத்தனையோ மக்கள் இறந்து போகிறாங்க. எகிப்தில், இஸ்ரேலில், இஸ்ரேல் தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க. அதே ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் எத்தனையோ கிராமத்தில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அப்படிலாம் இருக்கும்போதோ நாம் இருக்கின்ற இடம், நாம் இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருன்னு யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த மக்களை நம்மளே வச்சு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நாம் எப்படி இருக்கோம்? நல்ல வசதியான வாழ்க்கை, வீடு, இடங்கள், நல்ல வேலை, கையில் சம்பளம் எல்லாமே இருக்குது. நினச்சா ஃபோன் தட்டினா ஆர்டர் பண்ணால் எல்லாமே சாப்பாட்டில் வருது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு அன்றைய நாள் நம்ம தூங்கி எழுந்தாலும் எவ்வளோ இருப்போமே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காசா மக்களும், ஆப்பிரிக்கன் மக்களும், அந்த இஸ்ரேலிய மக்களும் எத்தனையோ பேர்கள் மாண்டு போனார்கள். அப்பாவை இழந்த, அம்மாவை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், அப்பா அம்மாவை இழந்த மக்கள், எத்தனையோ உறவுகள் இழந்து தவிக்கிறார்கள் இல்லையா? பணக்காராக இருந்த அடுத்த ஒரே நாளில் ஏழையாக மாறுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் தாண்டி நாம் இப்போ இருக்கின்ற, நீங்கள் இப்போ இருக்கின்ற அந்த ஒரு நார்மலான ஒரு டைம், அந்த நார்மல் பர்சன், அந்த நார்மலான ஒரு பிளேஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சமாதானமான ஒரு இடத்துல உங்களை ஆண்டவர் வச்சுருக்கார் இல்லையா? அதை நீ நன்றி செலுத்தணும். உங்களை பாதுகாப்பாளனாக இருக்கார் இல்லையா? நன்றி செலுத்தி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக அவர் உங்களை வைத்திருக்கார் இல்லையா? நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மக்களாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சர்ச்சுக்கு போனால் முதலாவது நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற நன்றி தான். நன்றி ஜெபத்தை நீங்கள் முதலாவதாக செலுத்தணும். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்த திருப்பிக்காக நன்றி சொல்லிட்டு நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதன் பிறகு மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காகவும் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், உலக நாட்டுக்காக ஜெபிக்கணும், பிரச்சனை உள்ள மக்களுக்காக ஜெபிக்கணும், விடுதலைக்காக ஜெபிக்கணும். இப்படி நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் மூலமாகத்தான் அநேகருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுவார். நீங்கள் நினைக்கலாம்,
அந்த பிரச்சனைகளை எப்போ தீரும், எப்போ அந்த போராட்டங்கள்லாம் தீரும்ன்ட்டு நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் தீர்வு கிடைக்கும். ஆண்டவர் வருகை இருப்பதனால் தான் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதற்காக அனைவரும் ரட்சிப்புக்குள்ள வரணும், ஒரு எழுப்புதல வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை போராட்டத்துக்கு அனுமதிக்கிறார். நாம் ரட்சிப்புக்குள்ள என்று வருகிறோமோ, ரட்சிப்பு அனைவரும் வர வேண்டும் தான் அவருடைய சித்தம். ஏதோ கொஞ்சம் பேர் வந்தால் ஆண்டவர் கூட்டி போகிறதுக்கான அர்த்தம் இல்லை. அனைவரும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே வரணும், பரிசுத்தமாகணும், அனைத்து விதமான பாவத்தில் விடுதலை கிடைக்க வேண்டும். பாவத்தில் விடுதலை பெற்று அவருக்கு ஆண்டவருக்கு இடத்துல வர வேண்டும். அப்போது தான் பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் இடம் கொடுப்பார். அப்படி ரட்சிப்புக்குள்ளே வராதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுட்டெரிக்கப்படுவார்கள், பாதாளத்தில் விழுந்து போவார்கள். ஒரு 2ஆம் வருகையிலே நம்ம ஆயத்தமாக வேண்டும் இல்லையா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? உங்களை பாதுகாப்பார் இல்லையா? எதுக்காக பாதுகாத்துக்கிறாரு? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? எதற்காக? அப்படிப்பட்ட போராட்டத்தில் மத்தியிலே வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு உங்களுடைய சேவை தேவை. அது என்ன சேவை? பண உதவியா, பொருளுதவியா? அது இல்லை. அதையும் தாண்டி இருக்கின்ற தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டும். அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் உங்கள் கண் எதிரில் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அதாவது ஊனமுற்றோர், முதியோர் இல்லங்கள் இருக்குது. ஒரு நல்ல நாள், ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே அப்படி உங்களுக்கு கொண்டாடுனீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நல்லா சமைப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. ஆனால் அதையும் தாண்டி நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா, நல்ல நாளில் உங்கள் பர்த்டேவோ இல்லை வெட்டிங் டேவோ இருந்தால் அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்திலேயோ இல்லை குழந்தைகள் இடத்துலையோ ஆதரவற்ற குழந்தைகள் இடத்துலையோ சென்று அவர்களுக்காக நீங்கள் இருந்து நீங்கள் அந்த உணவை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்தது திருப்பி கொடுப்பார். வசனம் சொல்கிறது இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்ட இரக்கத்தை நீங்கள் அப்படிப்பட்ட ஆதரவற்ற மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்களானால், நீங்கள் ஷேர் செய்து அதை கொடுப்பீங்களானால் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி அதை 2 மடங்காக கொடுப்பார். நீங்கள் இரக்கமுள்ளவராக இருப்பது ஆண்டவர் விரும்புகிறார். இதுவும் ஒரு ஊழியம்தான். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மற்றவருக்கு எடுத்து கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல, ஒரு 10% ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க. அது நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். எப்படி நீங்கள் அப்படிப்பட்ட உணவுகளோ உடைகளோ கொடுத்து மகிழுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று, அவர் சித்தமான ஒன்றும் அதுதான். இனி வரப்போகிற காலங்கள் நான் அப்படி செய்யலான்னு தான் ஒரு விருப்பமாக இருக்கிறேன். நீங்கள் அப்படி முயற்சி எடுங்க. அனைவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது செய்யாதவர்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டவருக்காக எத்தனையோ செல்வந்தர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஏழை பெண்மணி கொடுத்த அந்த ஒரு காணிக்கையை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டார். அதே போல் தான் உங்களுக்கு எது கொடுக்க உங்களுக்கு ஆண்டவர் சித்தம் கொடுத்திருக்காரோ, உங்கள் தகுதிக்குள்ளாக நீங்கள் எது செய்தாலும் அது ஆண்டவர் சித்தம் தான். என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, 10 ரூபா தானே இருக்குது, இதில் என்ன செய்ய முடியும்னா, அந்த 10 ரூபாயில் ஒரு 2 ரூபாய் எடுத்து உண்மையாக நீங்கள் செய்தீங்கன்னா அதுவே உலகமாக பெரிய பொக்கிஷமாக ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். நீங்கள் இவ்வளோ தான் இருக்குது, அவ்வளோ தான் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. உண்மையாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் தான் ஆண்டவர் மகிமையாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு படைத்தின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிப்பை படைய வேண்டும் மட்டுமல்ல, உங்கள் மூலமாக அனைவரும் ரட்சிப்புகள் வர வேண்டும் என்பதற்காகவும் தான். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய ஆசீர்வாதமான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, ஜெப வீடுகள் இருக்கும், சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், விட்டு தர மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க. அப்போது ஆலயத்தில் சென்று வருவதனாலேயோ இல்லை தேவனுடைய வார்த்தைகள் பேசுவதனால என்ன பயன்? வசனம் சொல்லுகிறது, ஒரு அன்பாக இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, ஒருவன் ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தையும் காட்டுன்ட்டு. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்போ அந்த இரக்கம் உங்களிடத்தில் இல்லையா? இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி,
நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும். நம்ம எப்போவுமே அந்த பகை உணர்வோடு வாழ்க்கை வாழக்கூடாது. யாராவது பேசலாம் பேசாமே இருக்கக்கூடாது, பேச வேண்டும். என் குடும்பத்துக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நாம் விரோதமாக கடைசி வரைக்கும் ஒருவேளை அவங்க மரணம் அடைந்து விட்டால் அன்றைக்கு சென்று நம்ம அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும்போது அவள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ ஜபிப்பதனாலேயோ தினமும் பைபிள் வாசிக்கிறதுனாலையோ 4 வார்த்தைகள் சொல்வதனாலேயோ இல்லை. நீ எப்படி வாழ்க்கை வாழற அதுதான். நீ விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் பார்த்தாது, தேவனுடைய சீஷராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குது. சீஷர்னா எப்படி? தேவனை போல் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய இறுதி காலத்தில் அவள் படாத பாடுகளே கிடையாது. அவரை அடிக்காத அடியும் கிடையாது. அவர் ரத்தம் பிஞ்சு சதை பிஞ்சு ரத்தம் கொட்டி முள்முடி சூட்டப்பட்டு எத்தனையோ பாடுகள் அடைக்கப்பட்டு அவர் மரணத்தில் கூட அவர் நெஞ்சு ஈட்டியால் குத்தி எடுக்கப்பட்டு அந்த தாடியில் அந்த கசப்பான திரவம் கொடுக்கப்பட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து ஏற்றுக்கொண்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அனைவருமே மன்னித்தார். அவர் தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி மன்னித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கின்ற, வேண்டுகின்ற, ஏற்றுக்கொன்ற உங்களுக்கு மன்னிக்கின்ற குணம் ஏன் இல்லாமல் போனது? அந்த மன்னிக்கின்ற குணம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பர்டிகுலராக யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதால சொல்கிறேன். அந்த மன்னிக்கின்ற குணம் இருக்க வேண்டும். அப்போது தான் நீ ஆண்டவருடைய சீஷராக இருக்க முடியும். நீ விசுவாசத்தில் இருக்கிறத விட சீஷராக இருக்கணுன்றது ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. சமயத்தில் கூட மெசேஜ் கேட்டேன், நீங்கள் விசுவாசமாக இருக்கிறத விட சீஷராக இருக்கிறது தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது என்று அந்த மெசேஜ் என்னை உள்ளத்தை டச் பண்ணிச்சு. அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும், அதே சமயத்தில் சீஷராக இருப்பது தான் அதிகமான ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கணும், அவரை போல் வாழ முயற்சி எடுக்கணும் என்று தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அரணமாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கார் இல்லையா? அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கை தான் அவர் சிஷ்யராக இருப்பதற்கான அடையாளம். இதற்காக நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்காரு இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அது நடப்பதற்காகவும் தான். அதற்கு நீங்கள் முதலாக எப்படி இருக்கணும்? நீங்கள் இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவின் போல அவர் நிழலாக அவர் சிஷ்யராக இருக்க வேண்டும். அதுக்காக முயற்சி எடுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஜபமோ வசனங்கள்லாம் அடுத்து தான். நீங்கள் வசனத்தை படிக்கிறீங்க, வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் அவருக்குள்ளே இருக்கணும், அவரை போல் வாழ வேண்டும், உண்மையாக இருக்கணும். உண்மை உலக ஏவுகளோ கற்புலக ஏவுகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவங்களே சிந்தித்து கொண்டு இருக்கல், அதை போய் நடங்கள் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? எல்லாமே நம்ம படிக்கிறோம், அதை போய் நடக்கிறோமா? நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு என்ன இருந்தால் அதை உடனே செய்ய தாமதிக்காது, உடனே செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்வது தான் ஆண்டோட சித்தம். நாம் ஏன் அவனுக்கு செய்யணும், நான் ஏன் எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி இருக்காதீங்க. அப்படி சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்வது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீங்கள் பசுத்த வாழ்க்கை வாழணும், இயேசுவை போல் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரிடத்திலும் அன்புள்ளவர்களாய் ஒரு ஆசீர்வாதப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கார். அதுவும் கிறிஸ்துவராக படைப்பதற்கான நோக்கமும் அதுதான். உங்கள் மூலமாக ஆண்டவரே சித்தம் நிறைவேறணும். அதுக்காக தான் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வந்திருக்கு. நோய்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், எத்தனையோ நோய்கள் இருக்குது. ஆனால் நம்மளை ஒரு நார்மலாக வச்சுருக்கார் இல்லையா? ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கார் இல்லையா? ஒரு பலமாக வச்சுருக்கார் இல்லையா? ஒரு சுகம் படைத்தவனாக வச்சுருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட பலத்தினால் வச்சிருக்கிற நம்மளை அவருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்க வேண்டும்.
அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்மளை பாதுகாப்பது அதுக்காக தானே. இப்படிலாம் நீங்கள் செய்வதன் மூலமாகத்தான் இறுதி நாட்களே அவர் 2ஆம் வருகையிலே ஆண்டவர் கண்களுக்கு நாம் தெரிவோம். நாம் தெரிந்தால் போதுமில்ல, ஆண்டவருடைய பரலோகத்தில் நாம் அடைவதற்கான வழிகள் இதெல்லாம். ஜெபித்தால் மட்டுமல்ல, பைபிள் வாசித்தால் மட்டுமல்ல, ஆண்டவர் சித்தப்படி அவர் சிஷ்யராகவும் வாழ வேண்டும் என்பது தான் அதிகமான ஆண்டவர் சித்தமாக உள்ளது. அப்போது தான் பரலோகத்தில் நமக்கென்ற ஒரு இடம் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா, நான் உன் பணத்தை பார்ப்பதில்லை, உன்னுடைய பொருளை பார்ப்பதில்லை, உன் செல்வத்தை பார்ப்பதில்லை. என்ன பார்க்குறாரு? உன்னுடைய உள்ளத்தை தான் பார்க்குறாரு. உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா, அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். அந்த பரிசுத்த உள்ளத்தோடு நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட போராட்டத்தில் வாழ்ந்திருக்கிறவர்களை, பிரச்சனையில் வாழ்ந்திருக்கிறவர்களை, பகையாக இருப்பவர்களை நீங்கள் சென்று சமாதானத்தோடு இருந்து அவருக்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அன்றைய தினத்தில் ஆண்டவர் எல்லா வித சோதனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். தம்மை அடித்தவர்களை நம்ம துன்புறுவதற்காக ஜெபித்தார் இல்லையா? நீங்களும் அப்படி ஜெபித்தால், ஆண்டவர் சித்தப்படி வாழ்ந்தால், உங்கள் வாழ்க்கையும் இன்னும் மேன்மேலும் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். உங்களை படைத்ததும் இதற்காக, உங்களுக்காக மட்டும் இல்லை, அநேகருக்கு நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை போல இருக்க வேண்டும். அவர் சீஷராக இருக்க வேண்டும். நம்மளை பாதுகாப்பது அதற்காகத்தான். நீங்கள் ஆண்டவருடைய சீஷராக இருந்து அவருடைய பாதுகாப்புக்கு, அவர் வழிநடத்தலுக்கு ஒரு ஏற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். நம்மளை இம்மட்டமாக பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை பேசுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பு இருப்பதை உணர்கிறேன். நான் பேசுவது கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தைகள் பேச பேச எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம டாபிக் எடுத்து பேசுவோம், அந்த டாப்பிக்கை தாண்டி வேறு டாபிக் கூட போகும். இது ஆண்டவருடைய சித்தம், இந்த விஷயங்கள்லாம் பேசணுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமெல்லாம் இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய சித்தப்படி இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக தான் பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாமே தேவனுடைய மகிமைக்காகத்தான். நாம் விசுவாசத்தோடு நான் பேசுகிற எல்லா வித வார்த்தைகளும் ஆண்டவர் வார்த்தைகள் தான். என்னுடைய வார்த்தைகளே இல்லை, கற்பனையும் அல்ல. எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதை பற்றி யோசித்து தியானித்து அப்போது தான் நான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் ஆண்டவர் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவ்வளோதான். நம்மளை பாதுகாப்பது அதுக்காக தானே. இம்மட்டமாக நம்மளை பாதுகாத்து வேண்டிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதத்தோடு, பாதுகாப்போடு தேவனுடைய அரணும் கோட்டையுமாக இருந்து அவருடைய பலத்த கைக்குள் அடக்கியிருங்கள். வசனம் சொல்கிறது, நீங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கை தேவனுக்கென்று வாழுங்க, நன்றி செலுத்துங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளை கூட சாமி, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாப்புமாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கூட சாமி, நீர் உங்களுடைய மகிமை விளங்கும்படியே செய்வீர் கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த பாதுகாப்பும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் எல்லாமே நீர் கொடுத்தது கர்த்தாவே. ஆம் சாமி, எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்ந்தவர்கள் கர்த்தாவே. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், எத்தனையோ பலவீனங்களோடு வாழ்ந்தவர்கள் கர்த்தாவே. கண் பார்வை இல்லாதவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள் மத்தியிலே சாமி, எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியமோடு படைத்து எழுத்துக்கு இந்த கிருபைக்காக நன்றி கருத்துக்கத்தாவே. ஆம் சாமி, அவர்கள் மத்தியிலே எங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபையால் கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் இப்படி உங்கள் கிருபையால் வாழ்ந்து வருகிறது வெறும் வார்த்தைக்காக மட்டுமல்ல கர்த்தாவே, அதை மாதிரி நடக்கிறவர்களாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, என்று தெரிந்து கொண்டிரே எங்கள் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. எதற்காக என்றால் கர்த்தாவே, அநேகருக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அநேகருக்கு நாங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் ஜபங்கள் மூலமாக கர்த்தாவே அநேகருக்கு விடுதலை பெற்று தரும்படியான ஒரு வாழ்க்கையை
நாங்கள் வாழ வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாம் சாமி, நான் கிறிஸ்துவாக பிறப்பது இதோ கடமைக்காக அல்ல கர்த்தாவே, அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாம் சாமி, அந்த ரட்சிப்பை அநேகருக்கு கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தாவே. ஆமாம் சாமி, விசுவாசத்தில் மட்டுமல்ல, ஒரு சீஷராக இருக்க வேண்டும் கர்த்தாவே, உண்மை போல் வாழ வேண்டும் கர்த்தாவே. அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. உங்கள் சித்தத்தின்படி கர்த்தாவே நிறைவேற்றும் கர்த்தாவே. இறுதியிலே பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை நீங்கள் கொடுப்பீர் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் எடுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பேன். இதுவரை நீங்கள் சந்தோஷத்தோடு இருங்க, சமாதானத்தோடு இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. தேவனுடைய அன்பும் அருளும் கோட்டையுமாக உங்களை பாதுகாப்பார். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் வாங்க, அவர் உங்களுக்கு பாதுகாப்பு துணையாக இருப்பார். உட்காந்து ஜெபிக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் இன்னும் பலப்படும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.